வெல்கம் டு அக்ரோஷன். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என் மேலே பாருங்க 2 யானைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த சண்டைக்கு நடுவில் வந்து ஒரு பெண் மாட்டி உயிரிழந்திருக்காங்க. எங்க நடந்தது, எப்படி நடந்தது இந்த வீடியோ பார்க்கலாங்க. முதல்ல இந்த விஷயம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில் வந்து துபேரே அப்படின்ற யானைகள் கேம்ப் வந்து நடக்குமாங்க. அதாவது யானைகள் முகாம் வந்து நடக்குமா. இன்னைக்கு நேரத்துலங்க ஒரு 30 வருஷமா வந்து நடந்துட்டு இருக்காங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து மரங்கள் அதெல்லாம் தூக்கம் வந்து பயன்படுத்திட்டாங்க. இப்போ வந்து மிஷினரி வந்துருச்சு. அதனால வந்து யானைகள் வதைக்கக்கூடாது, அதாவது எந்த ஒரு உயிரினத்தையும் வதைக்கக்கூடாதுங்கிறதுல வந்து விலங்குகள் யாரும் துன்புறுத்துறதில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து யானைகளோட கேம்பாக மாற்றிருக்காங்க. மாற்றி ஒரு 30 வருஷம் ஆச்சான். இந்த யானைகள் கேம்ப்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடக மாநிலம் கூர்க் அப்படின்ற இடத்துல நடக்குமாங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானைகளுக்கு வந்து குளிப்பாட்டுறது, யானைகள் வந்து உணவளிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து யானைகள் மேலே வந்து சவாரி செய்யறது, காட்டு வழியாக போவாங்களாம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா காவிரி ஆத்தங்கரையிலே வந்து நடக்குமாங்க. இதை பார்க்கறதே வந்து அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. இதுக்கு சீசன் உண்டாம். அது குளிர் சீசனில் ஒரு டைமுக்கு, மழை சீசனில் ஒரு டைமுக்கு, வெயில் சீசனில் ஒரு டைம் இருக்குமாங்க. குளிர் சீசனில் மட்டும் அது மழை சீசனில் மட்டும் கொஞ்சம் மாறுமாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, காவிரி ஆற்று வரும்ல, வெள்ளம் வரும், அந்த பிரச்சனையால் கொஞ்சம் வந்து டைமிங்லாம் மாறும் அப்படின்றாங்க. காலையில் ஈவினிங் 2 வேலையும் நடக்குமா. அது காலைல 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் யானைக்கு உணவளிக்கிறது, யானையை வந்து குளிப்பாட்டுறது, இந்த மாதிரி விஷயம் நடக்குமா. ஈவினிங் வந்து 4:30 மணிக்கு மேலே வந்து யானை பக்கத்துலேயே போயிடலாமாங்க. இதுக்கு வந்து சார்ஜ் இருக்குங்க. அதாவது ஆண்கள்னா அதுக்கு ஒரு சார்ஜ், பெண்கள்னா அதுக்கு ஒரு சார்ஜ், குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ஃபேமிலிக்கு ஒரு சார்ஜாம். அதே மாதிரி 6 மணி நேரத்துக்கு ஒரு சார்ஜ். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து யானைகளோட கேம்ப்ல தங்கணும் அப்படின்னு சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே வந்து அவங்களே இது பண்ணிடுவாங்களாம். அதிகபட்சமாக ஒரு தனிநபருக்கு 6000 வரைக்கும் வந்து வாங்குறாங்களா இந்த கேம்ப்ல. இப்படிதான் வந்து சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த இன்ஜினியர் ஜோயல் வந்து அவரோட மனைவி துளசி அவங்க குழந்தைங்களோட வந்து ஆந்திராவுக்கு போயிருக்காங்க, சுற்றுலாவுக்கு போயிருக்காங்க. அங்கே எல்லாரும் சுற்றி பார்த்துருக்காங்க. அவங்க எப்பவும் போல அந்த கேம்புக்கு போயிருக்காங்க. கேம்ப் நடக்குதுல அங்கே போயிருக்காங்க. அங்கே ரசிச்சுட்டே இருக்கும்போது என்ன இருக்கு, 2 யானைகள் வந்து மார்த்தாண்டம், கஞ்சன் அப்படின்ற 2 யானைகள் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிச்சுங்க. சண்டை ஒரு யானை இன்னொரு யானை முட்டவே அந்த யானை நிற்க முடியல. ஏன்னா யானைக்கு ரொம்ப வெயிட்ல பேலன்ஸ் இல்லாமல் அந்த யானை வந்து அப்படியே சாஞ்சிடுதுங்க. சாஞ்ச உடனே அதனாவது அங்க நேரத்தில் வந்து அங்கே இருந்த ஜோயல் அவர் மனைவி அவங்க குழந்தை அதில் மாட்டிக்கிறாங்க. ஜோயல் வந்து டக்குன்னு அப்படின்னா ஒரு பெண் குழந்தை வந்து டக்குன்னு கையில் தூக்கிட்டாரு. அடுத்ததான் நம்ம மனைவியை வந்து பிடிச்சி இழுக்கும் போது அவங்கள அந்த யானை இன்னும் முட்டவே அந்த பெண் யானை என்ன ஒரு யானை முட்டும் போது அந்த யானையோட நடுவில் போய் நல்லா மாட்டிக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி இழுக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. வெளியில் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப இழுக்க முயற்சி பண்ணுறாரு. எவ்வளோ முயற்சி பண்ண முடியலங்க. ஏன்னா வந்து குட்டி யானை எந்த பிரச்சனை இல்லை. அது யானை ரெண்டுமே வந்து பெரிய யானை. ரெண்டுமே வந்து எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 4000-8000 கிலோ இருக்கும். ஒரு யானைக்கு நடுவில் மாட்டினா என்ன ஆகும். அந்த மாதிரி தான் அவர் எவ்வளோ முயற்சி பண்ணாரு. ஆனால் முடியலங்க. கடைசியில் அவங்க மனைவி வந்து இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கண்களை வந்து தானம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா வந்து சுற்றுலா போகிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க, வீடியோஸ் எடுத்திருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது அவங்களோட ஞாபகம். சந்தோஷமாக போகிற விஷயத்தில் வந்து அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய மன வருத்தங்க. இந்த கஷ்டத்துலேயும் பாருங்க அவர் மனைவியோட கண்ணை வந்து தானம் பண்ணியிருக்காரு. அவர் அழகிற அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, எதுக்காக அங்கே போனீங்க, உங்களுக்கு இது தேவையா, ஆபத்தான இது பயணமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது சரியாக இருக்குமா தவிர அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அவர் இறந்துருக்காரு, அவர் வழியில் இருக்கார். அவர்கிட்ட போய் எதுக்காக அங்கே போனீங்கன்னு கேட்டால் என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நல்லதே நடத்தா நல்லதே நடக்கும் அப்படின்வாங்க. எல்லாரும் வந்து ஒரு இடத்துல நம்ம போகிறோம், இப்போ பிரச்சனை அப்படின்றது இந்த யானைகள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வருதான் கிடையாதுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், காதுகுத்துக்கு போகிறோம், அங்கே கூட இழப்புகள் வருது இல்லை. அதனால வந்து என்ன நடக்கும் என்ன ஆகும் அப்படின்றது யாருமே சொல்ல முடியாது. நம்ம தலையில் என்ன எழுதி வச்சிருக்காங்க தாங்க நடக்கும். அதனால வந்து அவங்கள வந்து குறை சொல்கிறாங்க. இந்த யானைகள் முகாமுக்கு ஏன் போனீங்க, உங்களுக்கு இது தேவையா, அதனால தானே ஒரு உயிர் போச்சு அப்படின்றாங்க. நடக்கணும்னு தலையை எழுதிருந்தால் கண்டிப்பாக நடந்தே தீரங்க. அதை யாரும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு ஆசை போகணும் அப்படின்ட்டு, அந்த யானைகள் முகாமை ரசிக்கணும் அப்படின்ட்டு, அதனால போனாங்க. எத்தனையோ பேர் எவ்வளோ இயற்கை அழகு வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். காவிரி ஆத்தங்கர ஓரத்தில் யானைகள் குளிக்கிறத பார்க்கணுன்ற ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த கேம்ப் வந்து 30 வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் அந்த கேம்ப்ல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்ததே கிடையாது. எந்த ஒரு உயிரிழப்புமே ஆனதே கிடையாதுங்க. சண்டை போட்டதோ அந்த மாதிரி எதுவுமே நடந்தே கிடையாது. இதுதான் வந்து முதல் தடவை அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. இது கேட்டுட்டு என்னடா இப்படி ஆச்சா, அப்படி அந்த கேம்ப்ல இப்படி ஆயிருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா இதுதான் முதல் தடவை. இப்போ வந்து அந்த சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் வந்து கடுமையான ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க வனத்துறை அதிகாரிகள். ஆனால் என்ன நடந்தது, எதுக்காக யானைகள் சண்டை வந்தது அப்படின்றது முடிவான விஷயங்கள் தெரியல. இன்னும் போக போக தான் என்ன காரணம் அப்படின்றது தெரியும்.
அதனால் வந்து கமெண்ட்ஸ் போடும்போது தப்பான ஒரு கமெண்ட்ஸ் போடாதீங்க. அந்த வழியில் இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி அவனை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பட் இந்த வீடியோ பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான விசாரிக்கிறேன். அதிகம் உங்கள் டாட்டா பாய்.